கரம் அதை தன்னுடைய வாழ்வாக்கி தன்னுடைய வாழ்வை அவருக்காக ஒப்பு கொடுத்தவர் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, 40 வயதான சையத் குலாப் என்பவர் மிக முக்கியமாக துபாயிலே அவர் ஒரு பெயிண்டராக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது தன்னுடைய ஊராகிய பெங்களூரிலிருந்து ஒரு தகவல் வருகிறது. தன்னுடைய தங்கை மகள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், மருத்துவமனையில் இருக்கின்றார் என்று. உடனடியாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு ஓடோடி அந்த இந்திரா காந்தி மருத்துவமனை பெங்களூரிலே குழந்தைகள் மருத்துவமனைக்கு அவர் விரைந்து ஓடுகிறார். ஓடிய போது அவருடைய தங்கையும் அவருடைய புருஷன் அங்கே இருக்கின்றார். ஆகவே அவரை காண்கிற அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் இருக்கின்றார்கள். ஏன் சோர்ந்து போய் இருக்கின்றீர்கள், என்ன ஆனது என்று தன்னுடைய தங்கையும் கணவரையும் அவர் அங்கே கேட்கின்றார். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய நாங்கள் 7 நாட்கள் ஒன்றும் உண்ணாமல் இருக்கின்றோம், மிக கொடிய வேதனையில் இருக்கின்றோம், பணமும் எங்களிடம் இல்லை, குழந்தையும் இவ்வாறாக இருக்கிறது என்கின்ற ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை இவரிடம் சொல்லுகிறார்கள். அப்போது முற்றிலும் பார்க்கின்றார். அந்த மருத்துவமனை வெளியில் ஏறக்குறைய பலரும் உணவு இல்லாமல் மிகவும் வேதனையுற்று இருப்பதை அவர் பார்க்கின்றார். ஆகவே தன்னுடைய துபாய் பயணத்தை ரத்து செய்து அந்த பெங்களூரிலே ஒரு சிறு வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். அது மட்டுமல்ல, அன்றிலிருந்து தினமும் 100 நபர்களுக்கு தன்னுடைய சொந்த கரத்தினாலே உணவு சமைத்து அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார். ஆகவே தொடர்ந்து அவர் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமான மக்களுக்கு இலவசமாக உணவு சமைத்து தர வேண்டும் என்று தன்னுடைய இல்லத்தையே ஒரு கிச்சனாக, ஒரு சமையல் கூடமாக மாற்றி இன்று ஏறக்குறைய 500 பேருக்கு தன்னுடைய சொந்த கரத்தினாலே சமைத்து அனைவருக்கும் கொடுத்துவிட்டு வேலைக்கு செல்கின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கின்றவர் இந்த சையத் குலாப். அவரை பற்றி தான் சிறப்பாக பலரும் அந்த பெங்களூரிலே மிகவும் முக்கியமான ஒரு நபராக, ஏழைகளினுடைய நண்பராக, பசியில் இருக்கின்றவர்களுக்கு உணவு தருகின்ற ஒரு நபராக போற்றி புகழ்கின்றார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, ஒரு சாதாரண மனிதனுடைய கரம் மக்களுக்கு 500 1000 என்று சமைத்து கொடுக்கின்ற அளவுக்கு வல்லமை படைத்தது என்றால் இறைவனுடைய கரம் எவ்வளவு வல்லமையானது, எத்தகைய ஆசீர்வாதமான கரமாக இயேசுனுடைய கரம் இருந்திருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5000 அல்ல 50,000 பேர் இருந்தாலும் கூட அவர்கள் நிச்சயமாக உணவு கொடுத்திருப்பார். காரணம், அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தன்னுடைய கரத்தினால் அவர் அங்கே தொட்டு அதை அவர் பழுகி பெருகிட செய்கிறார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இறைவனுடைய கரம் நம் மீது வருகின்ற போது, அவருடைய கரம் எங்கெல்லாம் படுகின்றதோ அப்போது நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் தருகின்ற கரமாக மாறுகிறது. ஆகவேதான் புனித அகுஸ்தினார் இந்த அற்புதத்தை அவர் மிக அற்புதமாக சொல்கிறார். ஆண்டவராக இயேசுனுடைய கரமானது கோதுமை மணிகளை தாங்கி பிடிக்கின்ற நிலமாக மாறியது என்று சொல்லுகிறார். நிலம் எவ்வாறாக விளைச்சலையும் மகசூலையும் அள்ளி தருகின்றதோ அதுபோல்